ரொம்ப அழுத்தியெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். லைட்டாக அப்படியே பெரட்டினா மாதிரி வதக்கினா போகிறோம். இது ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ நம்ம இதில் பன்னீர் சேர்த்தோம் இல்லையா, இது ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதி வந்துடுத்து. இப்போ கஸ்தூரி மெத்தி எடுத்து வச்சுட்டுருக்கோம். இந்த கஸ்தூரி மெத்தியை கையால் நல்லா கசக்கி விட்டுட்டு சேர்த்துப்போம். இது நல்லா கசக்கி விட்டுக்கங்க, அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் கிடைக்கும். சேர்த்துக்கங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூடவே கொத்தமல்லி தலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப அருமையான பாலக் பன்னீர் ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிப்போம். டேஸ்டான பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பாலக் பன்னீர் வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம குடிலோடு இணைந்திருங்கள்.